மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். நம்ம எப்படி வெங்காயத்தை வெட்டி போட்டால் பொன்னிறமாக வதக்குறோமோ அதே போல் தான் வெங்காயத்தை அரைச்சி போட்டாலும் நல்லா அந்த கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் வதக்கி நல்லா பொன்னிறமாயிருச்சு. இந்த டைமில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ எலும்பு கறி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டன் இது வதக்குனதுக்கப்புறமா நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். மசால் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் எதுவும் ஊற்ற மாட்டோம். அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது தான். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அருமையாக மட்டன் கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நம்ம விட்ட விசிலையே. ஆனாலும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை வந்து வேக வைக்கணும். அதனால நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அந்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்புறமா எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுலேயே பாருங்கள் நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.